ஹலோ மக்களை, குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய இந்த தர்பூசணி சாகுபடி பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் நமக்கு எப்பயுமே தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தர்பூசணி பழம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம். அது ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சம்மர் சீசனாகவே நம்ம எல்லாருக்குமே இந்த வாட்டர் மெலன் தான் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அது இல்லாமல் ஏழை டு பணக்கார வரைக்கும் எல்லாருமே அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பழம்னே சொல்லலாம் வாட்டர் மெலன். அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு எல்லா பிளேஸ்க்கும் வந்துட்டு அது போய் சென்றடையுது. எல்லா மக்களும் அதை விரும்பியும் சாப்பிட்றாங்க. அது உடம்புல இருக்க வெப்பத்தை வந்து குறைக்கிறதுக்கு தணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் அதில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, சி போன்ற வைட்டமின்கள் அது இருக்கிறதுனால அந்த பழம் வந்து ரொம்பவே சத்து மிகுந்த பழம். அண்ட் லோ ப்ரைஸ்லேயே நமக்கு கிடைக்கக்கூடியது. ஈஸியாக எல்லா மக்களுமே நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்டேஜில் தான் அந்த வாட்டர் மெலன் இருக்குது. ஸோ இது வந்து சம்மர் டைமில் வந்துட்டு இதோட விலைவாசி பார்த்திங்கன்னா ரொம்ப உச்சத்தில் இருக்கும். நல்ல அதில் வருமானம் வரும் சம்மர் டைமில் பேசிக்காக பார்த்திங்கன்னா. அண்ட் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இது சம்மரில் மட்டும்தான் இது வந்துட்டு அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இயர் ஃபுல்லாக வருடம் முழுவதுமே வந்துட்டு இதோட அறுவடை வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதோட யூஸஸும் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பழக்கடைகள், ஜூஸ் கடைகள், மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்ஸ் போன்ற பிளேஸில் வந்துட்டு எனி டைம் வந்துட்டு வாட்டர் மெலன் வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே நம்ம வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கல்டிவேஷன் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம விதைகள் வந்துட்டு நல்ல வீரியமான விதைகள் நம்ம வாங்கிக்கணும். நல்ல ரகமான விதைகள் வாங்கிக்கணும். அந்த இதை பயிரிடக்கூடிய பருவம் பார்த்திங்கன்னா டிசம்பர் டு ஜனவரி அந்த மந்தில் நம்ம பயிரிட்டோம்னா கரெக்டாக அதோட அறுவடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதத்துக்குள்ளே மார்ச் ஏப்ரலில் வந்து கம்ப்ளீட்டாக அறுவடை நமக்கு கிடச்சிரும். கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 60 டேஸ்லேயே 60 நாட்கள்லேயே அறுவடையெல்லாம் நமக்கு கிடச்சிருது. அண்ட் இதோட மண் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டல் மண் கலந்த நிலத்தை வந்துட்டு நல்லா உழுது அங்கங்கே படுக்கைகள் அல்லது குழிகள் வந்து இதுக்கு வந்து அமைக்கணும். அண்ட் இதுக்கான சூழல் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நிறைய வெப்பம் வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஸோ தண்ணி வந்து அவ்வளோவா தேவைப்படாது. அண்ட் தண்ணி தேங்கக்கூடாது. லைட்டாக ஈரப்பதம் இருக்கணுமே தவிர பட் மற்றபடி வந்து தண்ணி வந்துட்டு நம்ம அவ்வளோவா தேவைப்படாது. அண்ட் தண்ணி பார்த்திங்கன்னா தேங்காமல் இருக்கிறதுக்கு வந்து வடிகால் அமைப்பு வந்து சீராக நம்ம அமைச்சிருக்கணும். அண்டுக்கு இதுக்கு வந்து சிறந்த இது பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். மற்றபடி வந்துட்டு தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. அண்டு சூரிய ஒளி வந்து கண்டிப்பாக இதுக்கு தேவைப்படுது. அண்ட் விதை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 1 to 2 கிலோ வந்து அந்தளவு வந்து தரமான விதைகள் வந்து இதுக்கு தேவை. அண்ட் நடவு முறை பார்த்திங்கன்னா 2 மீட்டர் இடைவெளியில் குழி எடுத்து செடிக்கு செடி சரியான இடைவெளி விட்டு தான் இது வந்து நடணும். உரம் பார்த்திங்கன்னா தொழு உரம் மற்றும் மாட்டு இதுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அண்டு இது பார்த்திங்கன்னா பராமரிப்பு பார்த்திங்கன்னா இந்த களைகளால் அகற்றி பூச்சி மற்றும் நோய்களை இதெல்லாம் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பழையீக்கள் அதை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இதுக்காக வந்து நம்ம இயற்கையாகவே வந்துட்டு அதுக்கான மருந்துகளை வந்து கண்டிப்பாக தெளிக்கணும். அறுவடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 to 75 டேஸ்லேயே வந்துட்டு நமக்கு அறுவடை கிடச்சிரும். அண்டு சம்மரில் இதோட தேவை நிறையா இருக்கனால கண்டிப்பாக நமக்கு அதிகமான லாபம் இது கண்டிப்பாக தேவை. இதுக்கு வந்து ரொம்ப நம்ம மெனக்கடணும் அப்படின்றது இல்லை. விதையை வாங்குகிறோம், வைக்கிறோம். மற்றபடி தண்ணியும் அதிகமாக தேவைப்படாது. சொட்டு நீர் பாசனமே போதும். மற்றபடி 60 டேஸில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான லாபம் நம்ம கண்டிப்பாக பெறலாம். அது ஏக்கருக்கு பல டன் இது வந்துட்டு பழங்கள் வந்து நான் தயாரிக்கிறதுனால நிறைய லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இது உடம்புக்கும் பார்த்திங்கன்னா குளிர்ச்சி தருது. விட்டமின் ஏ, சி இதில் இருக்கிறனால மக்கள் எல்லாருமே விரும்பி கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவாங்க. அண்ட் வணிக ஒப்பந்தங்களும் வந்து நம்ம முன்கூட்டியே செஞ்சுக்கணும். இந்த பழக்கடைகள், ஜூஸ் கடைகள், அப்புறம் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி போன்ற பிளேஸ்லேயே வந்துட்டு முன்கூட்டியே நாங்கள் இந்த மாதிரி அறுவடைக்கு எடுத்துகிட்டு வரோம், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும். அது தவிர இந்த ரோடோர கடைகள் இது சாலை ஓரம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வந்து சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். எல்லா மக்களும் வந்துட்டு வேறு ஸ்டேட் வழியாக போகிறவங்க கூட கண்டிப்பாக நின்று வாங்கி சாப்பிட்டு தான் போவாங்க. ஸோ அந்தளவு இதில் வந்து நிறைய லாபம் இருக்குது. அண்ட் மக்களும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா குறைந்த முதலீடு தான். ஜஸ்ட்டு நம்ம விதையை வாங்குகிறோம், பண்ணுறோம். மற்றபடி லாபம் வந்து இல்லை ஏகப்பட்டது இருக்குது. நம்ம என்ன தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை நேர்மையாக நம்மளோட உழைப்பு போட்டோம்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்ஃபுல் கண்டிப்பாக எப்பவுமே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.